கேரளாவில் கோழிக்கோட், கண்ணூர், மலப்புரம் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற 3 குழந்தைங்க 2 மாசத்துலேயே இறந்து போயிருக்காங்க. இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா பாம் அப்படின்ற ஒரு டிசீஸ் தான். பாம்னா ஒன்றும் இல்லை, பிரைமரி அமீபிக் மெனிஞ்சோஎன்செஃபலைட்டிஸ்னு சொல்லப்படுற ஒரு அமீபிக் டிசீஸ் இது. அண்ட் ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்னைக்கான வீடியோவில் இந்த டிசீஸ் எப்படி காஸ் ஆகுது, இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, இது என்ன சிம்டம்ஸ் காஸ் பண்ணுது, அண்ட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ரிமெம்பர், திஸ் இஸ் அன் அவேர்னஸ் வீடியோ. இது முடிஞ்ச அளவுக்கு எல்லா பீப்புளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா கேரளாவில் ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் வரலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கீப் ரோலிங். பாம், அதாவது பிரைமரி அமீபிக் மெனிஞ்சோஎன்செஃபலைட்டிஸ்னு சொல்லப்படுற இந்த டிசீஸ் வந்து கேரளாவில் இப்போதைக்கு 3 டெத்ஸை காஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே டீனேஜ் பீப்புள் தான், லைக் அரௌண்ட் 12-13 years old பாய்ஸ், கேர்ள்ஸ் அந்த மாதிரி தான். இதோட மெயின் காஸ்டிவ் ஏஜென்ட்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா ஃபவுலரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லிவிங் அமீபா. இது ஆக்சுவலி இன்னொரு பேரும் இருக்கு, பிரைன் ஈட்டிங் அமீபான்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து நம்மளோட நாஸ்ட்ரில் வழியாக உள்ளே போய் நம்ம பிரெயினுக்கு போய் ரீச் ஆகி அந்த பிரெயினில் இருக்கிற செல்ஸ், நியூரான்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணி கோமா அண்ட் டெத் காஸ் பண்ணும். இது அஃபெக்ட் பண்ணப்பட்ட 97% ஆஃப் பீப்புள் தே டோன்ட் சர்வைவ். ஓகேவா, ஒன்லி 3% ஆஃப் பீப்புள் சர்வைவ்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எப்படி உள்ளே போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், நம்ம பாடிக்குள்ளே எப்படி என்ட்ரு ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க, மோஸ்டாக குழந்தைங்க வந்து இந்த சம்மர் டைம்ஸில் போயிட்டு அவங்களோட பாடியை கூல் பண்ணிக்கிட்டுருக்காங்க. மிட் ஆஃப்டர்நூன் போய் தண்ணியில் விளையாடுறது, பாண்டு, லேக் அதை மாதிரி குதிச்சு, ரிவர்ஸில் அந்த மாதிரி குதிச்சு விளையாடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகேவா, கம்மிங் டு த பாயிண்ட். இது என்ன மேட்டர் அப்படின்னா அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கணும். ஓகேவா, அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும். எக்ஸாக்டாக இந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும்னா சம்மர் டேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் போய் விளையாட போகும்போது நம்மளோட நாஸ்ட்ரலுக்கு வழியாக இது என்ட்ரு ஆகி பிரைனுக்கு போய் ரீச் ஆகி அங்கே இருக்கிற நியூரான்ஸ் இருக்கிற எல்லா செல்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி குழந்தைங்க, அடல்ட்டை விட குழந்தைங்கள் தான் மோஸ்ட் சசப்டபிள்னு சொல்கிறாங்க. ஹியூமன்ஸ்க்கும் சரி அனிமல்ஸுக்கும் சரி எந்த டிசீஸ் வந்தாலுமே அதுக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்காது. அந்த வகையில் இதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும். இயர்லி ஒன்று, லேட் ஒன்று. ஃபர்ஸ்ட் இயர்லி சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக், ஃபீவர், நாசியா, வாமிட்டு. அதுக்கப்புறம் லேட் சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் நெக்காக இருக்கும், கன்ஃபியூஷனாக இருப்பாங்க அந்த பீப்புளெலாம். அதே மாதிரி அவங்களால பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியாது, லைக் வேர்டிகோ கண்டிஷனில் இருக்கிற மாதிரி, ஹாலுசினேஷன் ஆகும், லைக் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அடுத்து இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, இன்ஃபெக்ட் ஆகி 18 daysலேயே வந்து கோமாவுக்கு போய் டெத் ஆயிடுவாங்களாம். இதுதான் இதோட டியூரேஷனே. ஸோ இந்த டிசீஸை பற்றி இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாராவது டாக்டர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ உங்கள் ஃபேமிலி சர்க்கிளையோ யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்றதை இன்டிமேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமத்தில் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா, ஏன்னா அங்கே இருக்கிற குழந்தைங்க தான் மேக்ஸிமமாக போய் இந்த பாண்டில், ரிவரில் குளிக்கிறது, வெளில விளையாடுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணி ஜஸ்ட் ஒரு அவேர்னஸாக அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். ஸோ கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்களும். திஸ் இஸ் சந்தோஷ் ஃப்ரம் யூடியூப்.